ஆம்பளை பையன் பிறந்தான்னா இத்தனை வருஷம் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க. அது நான் ஆம்பளை பையன் பிறந்துட்டேன். அதனால எனக்கு 20 வயசு வந்தோடனே என்னைய நேர்த்தி கடனுக்காக என்னைய தண்ணி பிச்சை வச்சிருக்காங்க. அழகர் ஆத்துல இறங்குறப்ப அவர் கோவத்துல இருக்கிறப்ப தண்ணி அடிச்சா அவரை கோவத்தை தணிச்சோம்னா நம்மளோட வறுமையை போக்கி நல்லா வச்சுக்குவாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்காண்டி தண்ணி பிச்சை வந்திருக்கும். மதுரைக்கு வந்து பழகி பாருங்க, எல்லாம் பாசக்காரங்களா இருப்பாங்க. இப்ப பாருங்க எல்லாம் எப்படி அக்கா தங்கச்சி மாதிரி போறாங்க பாத்தீங்களா? அதான் மதுரைக்காரங்களாலே அம்மா சேர்ந்து விரதம் எடுத்து நாங்கள் கடைப்பிடிச்சி அந்த அழகுமலை எனக்கு காணிக்கை செலுத்துறது வந்து ஒரு மதுரையில் பிறந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னா மதுரை மாதிரி எங்கேயுமே கிடையாது, இந்த சுற்று வட்டாரத்தில் எந்த நகரத்துலையும் கிடையாது. மதுரை தான் பெஸ்ட்டு. இது வந்து நாங்கள் அழகுமலையானுக்கு செய்கிற தொண்டு மாதிரி தொண்டாக நினச்சி நாங்கள் வருஷம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு பரம்பரை எடுப்போம். இதனால நிறையா நன்மை நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் இருக்கிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் தொண்டை. எங்கள் அப்பா வந்து எனக்கு வேண்டினது, நான் வந்து என் பிள்ளைகளுக்கு வேண்டியிருக்கேன். இனி அவனுடைய பிள்ளைகள் வந்து வேண்டணும். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், பாரம்பரியமாக இதை செய்யணும், இதை விடக்கூடாது. இது அந்த ஆதி காலத்துலேருந்து இருக்குது. இந்த தண்ணீர் வந்து நீர் வாரியத்தை வந்து மக்களுக்கும் மற்ற இதுகளுக்கும் கொடுக்கறதுக்கு இது ஒரு புண்ணியமாக நாங்கள் ஒரு இதாக செய்யணும்.